ஹே! வாட்ஸ்அப் கைஸ். இப்போதைக்கு யங் அவெஞ்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கதா ஒரு ரூமர் கிளம்பிருக்கு. உண்மையில இது செம்ம நியூஸ். ஆனா இப்போதைக்கு அது ஃபிலிமா வராம ஒரு டிஸ்னி பிளஸ் ஷோவா வரலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டும் இருக்காங்களாம். ஸோ பாசிபிலி அப்படியே வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அது ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த மார்வல்ஸ் படத்திலே அவங்க செம்மையா அடி வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய படமா புஷ் பண்ணாம, இது ஒரு டிஸ்னி பிளஸ் ஷோவா கொண்டு வர அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிலி வரப்போற ஒரு ஈவென்ட்ல இத பத்தி அப்டேட் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான சோர்ஸ் நிச்சயமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு யங் அவெஞ்சர்ஸ் பேர் வைக்காம சாம்பியன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிபிலி எப்படி ஆர்மர் வார்ஸ மாத்தலாம் ஃபிலிமா, அதே மாரி இதுவும் ஃபிலிமா வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிலி ஒண்ணு டிஸ்னி பிளஸ் ஷோவா வரும் அல்லது ஃபிலிமாவும் இது வர அதிகமான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம மிஸ் மார்வல் தான் நிக் ஃபியூரியோட இடத்த புடிச்சு எல்லா எல்லா யங் விசாவும் தான் ரெக்ரூட் பண்றாங்க. அத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு 3 கேரக்டர் ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. யார் யாரு நம்ம மிஸ் மார்வல் அவங்க தான் பாசிபிலி கேப்டனா இருக்கணும். அப்புறம் நம்ம கேட் பிஷப் அண்ட் நம்ம கேசி லாங் நம்ம ஆண்ட்ரோட பொண்ணு. ஏன்னா தி மார்ஸ் படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம மிஸ் மார்வல் வந்து ஒவ்வொரு யங்க வந்து அவங்க ரெக்ரூட் பண்ற மாரி, அப்ப நம்ம கேட் பிஷப் பார்த்து அவங்க பேசுற மாரியும், கேசி லாங் அவங்க மென்ஷன் பண்ற மாரி காமிக்கப்படும். ஸோ பாசிபிலி இவங்க 3 பேருமே யங் விஷயம் ஒரு முக்கியமான கேரக்டர் இவங்க ரோல் ப்ளே பண்ணலாம். பட் இவங்கள தாண்டி வேற யாரும் எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிபிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அமெரிக்கா சாவிஸ் இப்போதைக்கு அவங்க கமத்தாஜ்ல வந்து எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ் கீழ அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிலி இந்த டீமோட மேஜிக்கல் சப்போர்ட் நம்ம அமெரிக்கா சாவிஸ் இருக்கலாம். அது மட்டும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வேற பயங்கரமா வேற ஒரு பவர் இருக்கு. ஸோ பாசிபிலி அவங்களுமே இந்த இதுல அவங்க சேரலாம். அது போல நம்ம நாட் அவங்களுக்கு தனியா ஒரு சீரிஸே ஒதுக்கப்பட்டு ஸோ பாசிபிலி அவங்களுமே அந்த ஹையர் ஃபீஸ் கடைசியில யங் எல்லாருமே காமிக்கப்படலாம். இப்போதைக்கு ஆன்லைன்ல ஒரு லீக்கான பிக்சர பார்த்துருப்பீங்க. நம்ம அமெரிக்கா சாவிஸ், நம்ம கேட் பிஷப் அண்ட் நம்ம ஆயிரன் அவங்க 3 பேருமே ஒரு டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 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 பிக்சர் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு வீடியோ வந்து இப்போதைக்கு ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ பாசிபிலி இது வந்து ஒரு ஆட் தான். அமெரிக்கன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு மிகப்பெரிய ஷிப்ல எல்லாருமே பயணிக்கிற அந்த மிக ஷிப்ல ஒரு ஆடா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல ப்ரமோஷன் கிடையாது. சும்மா ஒரு குட்டி ஆட். ஸோ பாசிபிள் இது ஃபியூச்சர்ல நடக்கப்படலாம். இதுக்கு நம்ம மிஸ் மார்வல் வந்து நம்ம ரிலி வில்லியம்ஸ் வந்து நம்ம அயன் ஆர்ட்டையும் அண்ட் நம்ம அமெரிக்கன் சாவிஸையும் அவங்க போய் பார்த்து ஒரு டீமுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ற மாரி நிச்சயமா காமிக்கப்படலாம். ஸோ இவங்கள தாண்டி நம்ம விக்கன் அண்ட் ஸ்பீட் நம்ம வாண்டாவோட பசங்கள் இப்போதைக்கு நம்ம ஆகத்தா ஆல் பார்த்துருப்பீங்க. விக்கனை காமிச்சிருப்பாங்க. விக்கனோட ஃபுல் பவருமே கடைசியில காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு பர்ஃபார்மர் கேரக்டர் வேற ஒரு அவரோட மைண்ட் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜஸ்ட் ரோடியா உருவாக்கியிருப்பாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மர் கேரக்டர்ஸ் பாசிபிலி அவருமே இந்த டீம்ல இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி த ஸ்பீடு. இந்த ஆகத்தா ஆளுங்களோட சீரிஸ் கடைசியில நம்ம விக்ரம் வந்து யாரோ அந்த நம்ம ஸ்பீடோட ஸ்பிரிட்ட வந்து ஒரு குட்டி பையனோட உடம்புல மூழ்கப்ப ஒரு குட்டி பையனோட சாகுற தருவாயில ஒரு குட்டி பையனோட உடம்புல அவரு செலுத்திருப்பாரு. அவரோட அந்த ஷூல கூட எக்ஸாக்ட்டா எஸ் சிம்பிள் போடப்பட்டிருக்கும். சிம்பலைஸ் த ஸ்பீட். ஸோ பாசிபிலி இந்த விக்கன் அண்ட் ஸ்பீட் வந்து திரும்பியும் ரிட்டர்ன் ஆகலாம். அவங்க எங்க வச்ச ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணா உண்மையிலே ஆசமா இருக்கும். 2 பேருமே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். நம்ம வாண்டா அண்ட் நம்ம குவிக்சில்வருக்கு இணையான பவர்ஃபுல் இவங்க. நிச்சயமா அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா உண்மையிலேயே பார்க்கவே ஆசமா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஒரு ரூமர் படி ஹல்க்லிங் வரலான்னு சொல்றாங்க. ஹல்க்லிங் யார கேட்டீங்கன்னா, நீங்க ஆகத்தான்னு பார்த்திருப்பீங்க. நம்ம விக்கனோட ஒரு பாய் ஃப்ரெண்டா காமிக்கப்பட்டிருப்பாரு. ஆக்சுவலி காமிக்ல நம்ம விக்கனும், ஹல்க்லிங்கும் 2 பேருமே ஒரு 2 பேருமே ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ பாசிபிலி அத வந்து காமிக் அக்யூரேட்டா குடுக்கப்படலாம். நிச்சயமா ஹல்க்லிங் அண்ட் நம்ம விக்கன் பாசிபிலி அதே மாரி கான்செப்ட்ல நிச்சயமா எக்கச்சக்கமான ஊக்கஞ்சா நம்ம மால் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பாசிபிலி அத பேஸ் பண்ணி கூட அத காமிக்கப்படலாம். பட் ஹல்க்லிங் வர அதிகமான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஸோ பாசிபிலி இந்த கேரக்டர் ஹல்க்லிங்கா இருக்கலாம் அல்லது ஒரு புது கேரக்டர் கூட வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் சொல்றீங்க நம்ம ஹல்க்கோட பையன் ஸ்கார் வருவார்ன்னு. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்கார்லாம் ஒரு மிகப்பெரிய டீம்ல இன்வால்வ் பண்ணி நிச்சயமா ஃபைட் பண்ண மாட்டாரு. ஸோ பாசிபிலி வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பாசிபிலி வந்தாருன்னா ஓகே. பட் வர ரொம்ப ரொம்ப லெஸ் சான்ஸ். அதுபோல பார்த்துருப்பீங்க நம்ம ஐசியா பெரியோட அந்த பேரை கம்மிப்பட்டிருப்பாரு. இவர் தான் காமிக்ல அமெரிக்கன் பேட்ரியட் அப்படின்னு சொல்லப்போ ஒரு கேரக்டரா மாறுவாரு. ஒரு பிளாக் அமெரிக்கனா மாறுவாரு. ஒரு பிளாக் கேப்டன் அமெரிக்கா. காமிக்ல ஐசபெல் இவரு அவர பார்த்து இவரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு அமெரிக்காவா மாறவே காமிக்கப்பட்டு பாசிபிலி அதையே இவங்க ஃபோக்கஸ் பண்ண பாசிபிலி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல நம்ம ஐசபெல் இறக்குற மாரியும், அவர பார்த்து நம்ம அவரோட பேர வந்து இன்ஸ்பயர் ஆன மாரியும், ஸோ ஒரு புது
கேப்டன் அமெரிக்காவா மாற காமிக்கப்படலாம். ஸோ ஆஸ்ட்ரேலியா அவர் வந்து எங்க அந்த நிச்சயமா சேர்ற மாரி காமிச்சா உண்மையிலே தாறுமாறா இருக்கும். ஏன்னா காமிக்ல இது எக்ஸ்ட்ரா நடந்திருக்கும். நம்ம ஐசி பேட்லி வந்து அவ இன்ஸ்பயர் பண்ணி தான் மாறியிருப்பா. ஸோ அதே மாரி காமிச்சா உண்மையிலே ஆசமா இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த எல்லா அந்த ஃபுல் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகமா எக்கச்சக்கமான ஃபீமேல் கேட்ஸ் இருக்காங்க. ஸோ இது எம்சியூ வந்து சிவிலைஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே உண்மையிலேயே அவங்க எவ்வளோ பெரிய எக்கச்சக்கமான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருந்தாலுமே, அவங்க எப்படி ஸ்டோரி டிரைவ் பண்றாங்க, எப்படி ஸ்டோரி அவங்க ரைட் பண்றாங்க பொறுத்து தான் உண்மையிலேயே பார்த்துருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணமா நிச்சயமா ஆகத்தா ஆரலாம். அது ஃபுல்லாவே ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ பேஸ் பண்ண மட்டும் தான் இருக்கும். ஒரு பையன் மட்டும் தான் இருப்பான். பட் உண்மையிலே அது வெல் ரிட்டனான ஒரு ஒரு ஸ்டோரி நிச்சயமா. அதே மாரி அந்த மாரி ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணா உண்மையிலே ஆசமா இருக்கும். நாங்க வேணாம்னு சொல்றோம். நாங்க யாருமே வேணாம்னு சொல்லவே இல்ல. ஒரு நல்ல ஸ்டோரி ரைட் பண்ணா நிச்சயமா எப்படிப்பட்ட ஒரு சீரிஸ் அண்ட் மூவியுமே செம்மையா போகும்னு உதாரணம் நிச்சயமா ஆகத்தா ஆரலாம். அதே மாரி இருந்தா உண்மையிலே ஆசமா இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் அண்ட் வாட்ச் கைஸ். நிச்சயமா நான் வந்து எங்க விசிக்க போயிட்டுருக்கேன்னா, இந்த குட்டி குட்டி கேட்ஸ பார்க்கும்போது உண்மையிலேயே ஆசமா இருக்கும். ஒரே ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. நிச்சயமா இது ஒரு ஃபிலிமா வந்து எனக்கு ஓகே. பட் ஓகே. இது சீரிஸா தான் இன்னமும் சூப்பரா இருக்கு. ஏன்னா நெறைய ஸ்டோரி எலாபரேட் பண்ணலாம். பட் இவங்க எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு மிகப்பெரிய வில்லனையும் காமிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வில்லன் மொக்கையா காமிச்சுட்டா ஹீரோட அந்த வேல்யூ போயிடும். ஸோ நிச்சயமா வில்லன பயங்கரமா காமிச்சா தான் இந்த மொத்த டீமுக்குமே ஒரு வேல்யூ நிச்சயமா கிடைக்கும். ஸோ புது பாப்பா கைஸ் இப்படி இருக்கும்போது நிச்சயமா அது ஆசமா நம்புவோம். நம்பிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஸோ லெட்ஸ் அடுத்த ஒரு ஆசமா எப்படி பார்க்குறேன். அண்டில் பாய்.